ஹலோ, வணக்கம்மா. குட்டீஸுகளா, ரெடி ஆயிட்டீங்களா? நான் கதை சொல்ல போகிறேன். நான் சொல்லக்கூடிய கதையினுடைய தலைப்பு மூர்க்கனுக்கு அறிவுரை. அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு மரம், பெரிய மரம். அந்த மரம்னா என்ன? நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், அதில் ஃப்ளவர்ஸ் இருக்கும், அதில் வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய மரமாக. அந்த மரத்தில், மரம்னா என்னெல்லாம் இருக்கும்? இந்த ட்ரீயில் பேர்ட்ஸ் இருக்கும், ஸ்குரில் இருக்கும், மங்கி இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் அந்த ட்ரீயில் லீவ் பண்ணும். அப்படியே அந்த மரத்தில் அது வாழ்ந்துட்டுருக்குதுங்க. எல்லாம் அந்த மரத்தில் மங்கி இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, எல்லாம் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்குது. ஒரு நாள் திடீர்னு மேகம் கண்ணங்கரையில் ஸ்கையெல்லாம் பிளாக் ஆகிடுச்சு. தண்டரிங் வருது, லைட்னிங் வருது, அதாவது இடி வருது, மின்னல் வருது, எல்லாம் வருது. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? ஹெவி ரெயின் வரப்போகுதுங்கிறதுக்கு அடையாளம். அதே மாதிரி திடீர்னு ஹெவி ரெயின் வந்துட்டது. ரெயின் இருக்க அதிகமாகிடுச்சான். அப்போ இந்த பேர்ட்ஸ் என்ன செஞ்சது? அது கூட நெஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. அந்த மரத்தில் இருக்கிற ஹோல்குள்ளே அதுவெல்லாம் போயிடுச்சு அந்த பேர்ட்ஸ். இந்த மங்கி மட்டும் என்ன செஞ்சது? அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டே ஆடி போய் கிடுகிடுன்னு எல்லாம் ஆடிட்டுருக்குதுங்க. இதுக்கு என்ன பண்ணன்னே தெரியல. அப்போது இந்த மங்கிங்கிறது ஒரு இடத்துல இருக்காது, இப்படியே எல்லா இடமும் சுற்றிட்டு வர்றது. அது ஏதோ ஒரு கிராமத்துக்கு போகும்போது அங்கே லேடிஸ் அடுப்பு பற்றி ஃபயர் இது வச்சு நெருப்பில் சமையல் பண்ணுறதை இது பார்த்துருக்குது. சமையல் பண்ணும்போது அடுப்பு அமர்ந்து போயிட்டா அதை வாயால் ஊதுவாங்க, ஊதி பண்ணுவாங்க. எல்லாம் அந்த காலத்தில் கேஸ் அடுப்பு கிடையாது, அதனால் உட்டு வச்சு தான் அவங்க சமையல் பண்ணணும். அவங்க ஊதுறத மங்கி பார்த்துருக்குதுங்க. அதனால் இது என்ன செஞ்சு, பக்கத்தில் ஒரு செர்ரி மரம் இருக்குது. இந்த செர்ரி பழம் எப்படி இருக்கும்? செர்ரி ஃப்ரூட்ஸ் ரெட் கலருக்கு இருக்கும். இது அதை ஃபயர் நினச்சிட்டு அந்த மரத்தில் ஏறி செல்லி பழத்தை எல்லாம் பறித்து கீழே கொண்டு போட்டுட்டு வாயை வச்சு ஊதிக்கிட்டே இருக்குதுங்க. பழத்துலேருந்து ஃபயர் வருமா? வராது. இந்த அறிவு கட்ட குரங்குகளுக்கு தெரியவே இல்லை, ஊதிக்கிட்டே இருக்குதுங்க. இது அந்த பேர்ட்ஸ் பார்த்துட்டு இதுலேருந்து ஃபயர் வராது, இது ஃப்ரூட்ஸுன்னு சொல்லுது. திருப்பி கேட்காம ஊதிக்கிட்டே இருக்குது. அந்த பேர்ட்ஸ் இதுக பண்ணுற வேலையை பார்த்து பயங்கரமாக சிரிச்சுட்டு சொல்லுது. திருப்பியும் இது ஊதிக்கிட்டே இருக்குது உட்காந்து. அப்போ இது ஃப்ரூட்ஸ்லேருந்து ஃபயர் வராது, சொன்னால் கேளு, உனக்கு அறிவில்லையா அப்படிங்குது. கேட்க மாட்டேங்குது மங்கி. அதனால் அது என்ன செய்யுது? மறுபடியும் சிரிக்குதுங்க. இப்படியே அதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்த உடனே அதுக்கு கோபம் வந்துடுச்சு மங்கிக்கு. மேலே ஏறிச்சு, மரத்தில் ஏறி அந்த பேடை பிடிச்சி அது ஃபெத்தர்ஸ் எல்லாம் அப்படியே கிழிச்சு கீழே போட்டுருச்சு. ஒரு பேடு பாவம், ஒரு பேடு இறந்து போச்சான். மற்ற பேடெல்லாம் என்ன செஞ்சு பறந்து வேறு மரத்துக்கு, பக்கத்தில் உள்ள மரத்துக்கு போயிடுச்சு. அப்போ இந்த ஏற்கனவே ஃபஸ்ட்டே இந்த பேர்டு சொல்லுது, இப்படியெல்லாம் இருக்க வேண்டாம், மரத்தில் ஹோல் இருக்கும் பார்த்தியா, அந்த ஹோல்குள்ளே போய் இருந்துக்கோ, அல்லது சின்ன ராக்குக்குள்ளே ஹோல் இருக்கும் அதில் போய் இருங்கன்னு சொல்லுது. இந்த எந்த அட்வைஸையுமே அது கேட்காம அது ஊதிக்கிட்டே இருந்து கடைசியில் இந்த பேடையும் சாகடிச்சிருச்சு. மற்ற பேடெல்லாம் பறந்து வேற டீக்கு போயிடுச்சான். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? முட்டாள் குரங்கு தானே அது. அதுக்கு ஏதாவது அறிவு இருந்தால் கேட்டிருக்கோம். அதுக்கு அறிவு இல்லாததுனால பாவம் அந்த பேடை போய் சாகடிச்சிடுச்சான். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுருக்கிறோம்? முட்டாள்களுக்கு அறிவுரையே சொல்லக்கூடாது. முட்டாள் மட்டும் இல்லை அந்த மங்கி, முட்டாள் குருவல் மங்கி வேற. அதனால தான் என்ன செஞ்சு, கோபமும் வந்துச்சு. அது செய்கிறது தப்புன்னே தெரியாமல் அந்த பேடை சாகடிச்சிட்றான். அதனால் முட்டாள்களுக்கு நம்ம அறிவுரையே சொல்லக்கூடாதான். இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல.